இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லுங்க லாவண்யா. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க மேடம். உங்க பொண்ணு தேவிக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிருக்காங்க. என்ன சொல்றீங்க லாவண்யா? இன்னும் 2 நாள்ல பாஸ்போர்ட் கிடைச்சிரும். பாஸ்போர்ட் கிடைச்ச உடனே தேவி பாப்பாவை அழைச்சுக்கிட்டு அமெரிக்காக்கு போறதுக்கு பிளான் போட்டிருக்கிறதா எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு. பாஸ்போர்ட் கிடைச்ச உடனே அவங்க பாப்பாவை அமெரிக்காக்கு கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி நீங்க தான் பாப்பாவோட அம்மான்னு எப்படியாவது பாப்பாக்கு புரிய வைங்க. பாப்பாக்கு பழைய ஞாபகங்களை வர வச்சிருங்க. எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருங்க. இல்லனா அவங்க அமெரிக்காக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க மேடம். அப்புறம் உங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஐயோ. ஓகே மேடம், நான் வச்சிடுறேன். மேடம், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஏசுநாதர் மேல சத்தியமா அந்த வீட்ல இருக்கிறது என்னோட குழந்தை. நீங்க மட்டும் எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா என் குழந்தை எனக்கு கிடைச்சிரும். நான் எப்படிங்க உதவி செய்ய முடியும்? நீங்க மனசு வச்சா முடியுங்க. இன்னும் 10 நாள்ல அவங்க என் குழந்தைய அழைச்சிட்டு அமெரிக்கா போறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 10 நாளுக்குள்ள அந்த குழந்தைய நான் தான் அவளோட அம்மான்னு நான் சொல்ல வைக்கணும். அது நடக்கணும்னா நான் என் குழந்தை பக்கத்துல இருக்கணும். அதுக்கு நீங்க மனசு வைக்கணுங்க. அது எப்படிங்க முடியும்? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. ஒரு 10 நாள் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நீங்க லீவ் போடுங்க. உங்களுக்கு பதிலா வேற ஒரு நர்ஸ் வருவாங்கன்னு அவங்க கிட்ட சொல்லி பெர்மிஷன் வாங்கினா போதும். இன்னொரு நர்ஸா நான் அவங்க வீட்டுக்குள்ள போய் ஐயோ, அப்படி எல்லாம் என்னால போய் சொல்ல முடியாது. அது நான் என் தொழிலுக்கு செய்யற துரோகம். தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்களும் என்ன மாதிரி ஒரு தாய் தானே. ஒரு தாயோட வலி என்னன்னு இன்னொரு தாய்க்கு தானங்க தெரியும். அவங்க என்னதான் ஆதாரம் காட்டினாலும் அவங்க வீட்ல இருக்கிறது அவங்க குழந்தையே இல்லங்க. தயவு செஞ்சு என் குழந்தைய என் கூட சேர்த்து வைங்க பிளீஸ். சரி, ஓகே, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அம்மா, நம்ம தேவியம்மா இருக்கிற வீட்ல ஒரு பெரியம்மா படுத்த படுக்கையா இருக்காங்க. அவங்கள கவனிச்சுக்க ஒரு நர்ஸ் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. நான் அந்த நர்ஸ் வீட்டுக்கு போய் பார்த்து பேசிட்டு வந்தேன். நாளைக்கு நான் இன்னொரு நர்ஸ் மாதிரி தேவி அம்மா இருக்கிற கங்கா வீட்டுக்கு போக போறேன். தேவி அம்மா கூட பேசி பழகி தேவி அம்மாவுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வர வைக்க போறேன். நான் தான் உன் அம்மான்னு தேவி அம்மா வாயாலேயே சொல்ல வைக்க போறேன். சூப்பர் துர்கா, அருமையான பிளான். எப்படியாவது தேவிக்கு பழைய ஞாபகங்களை கொண்டு வந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருதுருக்கா. எனக்கு அதுவே போதும். விடக்கூடாது. இத உடனே சிஸ்டர் கிட்ட போய் சொல்லணும். பத்தி வைக்கிறேன். என்ன ஏன் இப்படி பதட்டமா ஓடி வர? ஐயோ சிஸ்டர், அந்த துர்கா குழந்தை தேவிக்கு பழைய ஞாபகங்களை எல்லாம் கொண்டு வந்து அவளை அம்மான்னு சொல்ல வச்சு வீட்டுக்கு கூட்டியாரத்துக்கு திட்டம் போட்டிருக்கிறா சிஸ்டர். என்ன சொல்ற? அவ என்ன திட்டம் போட்டிருக்கா? சிஸ்டர், துர்கா நர்ஸ் கெட்டப்ல அந்த வீட்டுக்குள்ளார போய் அந்த குழந்தை கிட்ட பேசி பழகி பழைய ஞாபகங்களை எல்லாம் வர வைக்க போறாளாம் சிஸ்டர். சிஸ்டர், துர்காவ பிளான்ல ஜெயிக்க கூடாது சிஸ்டர். நீங்க உடனே அந்த கங்காக்கு ஒரு போனா போடுங்க. துர்கா நர்ஸ் கெட்டப்ல அவ வீட்டுக்கு வர போறதையும் அவளுடைய பிளான்களையும் சொல்லிடுங்க சிஸ்டர். அவசரப்படாத சங்கரபாண்டி. துர்காவோட முயற்சி ஜெயிச்சா அது ஒரு வகையில நமக்கு நல்லதுதான். என்ன சிஸ்டர் சொல்றீங்க? துர்கா அவ பிளான்ல ஜெயிச்சா நமக்கு நல்லதா?
துர்கா பிளான் பண்ணி அவ குழந்தை தேவிக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாம் வர வச்சு இங்க கூட்டிட்டு வந்துட்டா அந்த வைரம் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த விஷயத்துல நீ அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையா இருப்போம். நமக்கு அந்த வைரம் தான் முக்கியம். நீங்க சொல்றதும் சரிதான் சிஸ்டர். கொஞ்சம் பொறுமையாவே இருப்போம், பயிரம் கிடைக்குதான்னு பாப்போம். ஏங்க, நான் மேரி 10 நாள் லீவுன்னு சொன்னேன்ல, அவங்களுக்கு பதிலா வேற ஒரு நர்ஸ் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கங்க. அத்தை மேலதான் இருக்காங்க, வாங்க. உங்க பேர் என்ன? ஜெயந்தி. சரி வாங்க. ஒரு நிமிஷம். ஒண்ணுமில்ல, இதுக்கு முன்னாடி உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. ஆனா எங்கன்னு தான் எனக்கு தெரியல. நீங்க கிருஷ்ணா நகரா? கரெக்டா வீடு இருக்கிற ஏரியாவை சொல்றாரே. ஆமான்னு சொன்னா டவுட் வந்துரும், இல்லன்னு மாத்தி சொல்லிடலாம். ஏன் அமைதியா இருக்கீங்க? நீங்க கிருஷ்ணா நகரா? இல்ல சார், நான் அண்ணா நகர். அப்படியா? சரி போங்க. வாங்க. இவங்கள தான் நீங்க கவனிச்சுக்கணும். அத்தை, உங்களை கவனிச்சுக்கிட்ட நர்ஸ் மேரி 10 நாளைக்கு வரமாட்டாங்க. அவங்களுக்கு பதிலா இவங்க தான் உங்களை கவனிச்சுப்பாங்க. வணக்கம்மா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. மேரி எல்லா விவரமும் சொல்லிதான் அமிச்சாங்க. உங்களை நல்லபடியா பாத்துக்குவேன். ஜெயந்தி, நீங்க பாத்துக்கங்க. ஏதாச்சும் வேணும்னா கூப்பிடுங்க. சரிங்க மேம். ஜெயந்தி, என்ன வேணும்? இல்ல, குடிக்க தண்ணி. இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். சரிங்க மேம். இந்தாங்க. தேங்க்ஸ். கொஞ்சம் அத்தை கூடவே இருங்க. சரிங்க. இனியாமா, ஜூஸ் சாப்பிட்டீங்க போல.